நீயாடா அதெல்லாம் பண்ண? இப்ப சொல்லு, எனக்கு தெரியணும். யாரா நீ? ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம். நான் உங்கள் விஜே கல்யாணி. பொதுவாக ஒரு சினிமா பேட்டிக்குள்ளே போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து ஏஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் எந்த ஒரு ஆங்கராக இருந்தாலும் போவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் த ஏசிங் டீம் ஆஃப் காலிவுட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஆல்ரெடி இந்த டீமோட நான் ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அகேன் ஒரு கான்வர்சேஷன் ஏஸ் திரைப்படத்திற்காக உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வணக்கம் எல்லாருக்குமே. ஹாய், வணக்கம். யூ ஏஸ் தி இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட், சூப்பர். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனை ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த நரேஷன் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் ஏசனுடைய தொடக்கம் எங்கே இருந்தது சார்? யூ கேன் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஏஸோட தொடக்கம் வந்து நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அப்போது அதை முடித்த உடனே நாங்கள் வந்துட்டு இதோட நரேஷன்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்போது எப்படி சொல்கிறது, இதை ஒரு கதை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை அப்படின்னு நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்கே அரைவாச்சு. ஏஸோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது, அவர் தான் ஏஸோட தொடக்கம். அவர் தான் ஏஸ். அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் அங்கே தொடங்குது அந்த விஷயம். ஸோ இவர் வந்து ஓகேன்னு சொன்னால் தான் ஏஸோட தொடக்கம், வேறு ஒன்றும் இல்லை இந்த இதில் சார். பட் ஆனால் ஐ திங்க் ஒரு 7 years கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது வந்து எங்களால் பார்க்க முடியுது. நீங்களாக இருக்கட்டும், ஆறுமுக சாராக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் அ மைண்ட் செட் லைக் சேது சார்? இல்லை, நாங்கள் ஏன்னா இது 7 yearsன்னு அது எங்களுக்கு சொல்லும் இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கிட்டலாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருப்போம் நாங்கள். பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதில் ஒரு 1.5 வருஷம் போயிருக்குமா சார்? அதில் ஒரு கோவிட் வேறு இருந்தது, அதை ஒரு 1.5-2 வருஷம் அதில் போயிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்தது. மேபி மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும், மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு இவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அது இருக்குமே ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல, எங்களுக்கு தெரியல. அப்படியே இந்த சைடு வந்தால் ஒரு டீம் ஆஃப் ஒயிட் மாதிரி உட்காந்துருக்காங்க சார். ஒயிட் பில்லர்ஸ் மாதிரி 3 பேருமே வந்து அழகாக. நீங்கள் ஏன் சார் போடல பேடிஸ் இந்த கலர் காம்பினேஷன்? பட் ஆனால் அதில் கூட ஒரு யுனைட்டி இருக்கு பாருங்க சார். இந்த சைடு எல்லாரும் ஒயிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ். ஸோ ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் வித் ரொமான்டிக் வில்லன் சார். நீங்கள் சொன்னீங்க அதை சொல்லக்கூடாது, ஆனால் அவர் வந்து பர்சனலாக சொன்னார் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே சொல்லுமா சார். எவ்வளவோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் கூடவே வருதே சார். ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? சைல்ட்ஹுட் ஹேபிட்மா, சின்ன வயசுலேருந்து பழக்கம் அது எனக்கு. அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஐ எம் கெட்டிங் பெட்டர் அட் இட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். படத்துடைய சர்டிஃபிகேஷன் பற்றி சொன்னாங்க, அடுத்து இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துருப்போம். பட் வெரி நைஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரோல்ஸ் வந்து அவினாஷ் சார் அண்ட் பப்ளு சாரோடதாக இருந்தது. நிறைய காமெண்ட் செக்ஷன் பார்க்க முடிஞ்சுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. 2 அமேசிங்கான வில்லன்ஸாக எங்களுக்கு கண்ணில் தென்படுறீங்க. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி ஃபிலிம் போத் ஆஃப் யூ? ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபிலிம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும். அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். தமிழுக்கு வந்து ஒரு புது வில்லன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஹா. சேது சார், would you like to share something about அவர் மேலே நம்பிக்கையில் பேசுகிறார். நல்ல விஷயம் தானே அது. அவர் நம்பர் தானே முக்கியம் இல்லை சார்? வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவினாஷ் சார், நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? I'm super excited, ma'am. I'm having sleepless nights in anticipation of 23rd. I have done quite a few movies after KGF, and I'm still very popularly and very fondly known as Andrews Avinash, which gives me a lot of pride because that is what which has given me a new lease of life at this point of time in my life. So now usually people say an artist is only as good as his previous film or his last film. So I still hold on to Andrews, and I don't know, I have a very strong feeling that after 23rd I would also be known as Dharma Avinash. So that excited I am.
ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் இருந்ததுன்னே சொல்லலாம். அது இங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். 2 வில்லன்ஸும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளு சார்ட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், அவர்கிட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், உங்களுக்கு பியர்ட் டிப் கேட்கணும், இவர்கிட்ட ஹேர் டிப் கேட்கணும். இல்லை அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்கள் வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் ஹேர் கேர் அப்படின்னா நான் என்ன பற்றி சொல்லுவேன் அப்படி அவினாஷ் சார். அதனால தான் சார் 2 பேரையும் இப்போ கேட்குறேன். சொல்லுங்கள், what do you do to maintain your hair? எந்த ஹேரை பற்றி பேசுகிறீங்க? இல்லை அந்த தாடி பற்றி இல்லைம்மா, நீ ஏமா இல்லைங்க, தாடி பற்றி அவர்கிட்டையும் தலைமுடி பற்றி உங்ககிட்டையும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றின அர்த்தம். அதான் சரி, எனக்கே ஒரு மாதிரி ஷையாக ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்லை ஐ ஈட் ஹெல்த்தி, ஐ ஒர்க் அவுட், ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க், ஸோ அதனால் ஐ ஹேவ் குட் ஹேர். சூப்பர் சார். Coconut oil, ma'am. As simple as that. This I'm losing, so I can't comment on this. But இன்ஸ்டாவில் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து ஹேர் பற்றின நிறைய ரீல் இருக்கும். அது இப்போ அந்த மாதிரி இருக்குது இந்த இன்டர்வியூ, வேறு ஒன்றும் இல்லை. சார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள்? இன்ஸ்டாகிராமில் இந்த நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா, ஸ்க்ரோல் பண்ணுவேன் அப்படியே. அதான் சார், அந்த மாதிரி பார்ப்பீங்களா? அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்குன்னு நினச்சிட்டு வேறு எதுவும் இல்லை. இல்லை சும்மா அது எப்பயாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிப் எடுத்து சரி இதை ட்ரை அந்த மாதிரி இல்லை அப்படிலாம் யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் அக்ராஸ்? இல்லை அப்படிலாம் தேவைன்னா அது டாக்டர்கிட்ட போகிறது. இல்லாட்டி என் ஒய்ஃப் அவங்களுக்கே சில டிப்ஸ்லாம் தெரியும், அவங்களே நல்ல ஆயிலெலாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான வழியே. மற்ற எதையும் திரும்பி புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் 100 விஷயம் சொல்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து. Beautiful. So Divya, welcome to Chennai. I think we missed you in the press meet. I'm very glad that you're back. So சொல்லுங்க, how excited are you for the film? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லைக் இது வந்து லைக் ஒரு காமெடி, லைக் situational comedy. It revolves around a lot of comedy. So my character revolves around a lot of comedy. So அது வந்து ஒரு first time, it's a first time experience to do that kind of a character. Other, you know, the director sir put a confidence in me. Other that I feel like because I haven't done comedy, this is the first time I'm doing. So, and I would love to do comedy roles, because usually when people see me, they'll be like, okay, she can do a little more intense or serious roles or something like that, and that's what I've done. And this, so it's making me feel very, and I'm super excited, and romba excited ah irukum, like because 23rd is my lucky number. 20, and this is my 10th year since I started acting, so ace and 10th year, so there's a lot of things that I believe in, like numbers and, you know, the universe coming together. So I'm hoping that this would be a super hit for all of us. I think there's another special moment too. This is your second collaboration with Sethu sir, இல்லையா? Tell us about that as well. அந்த படத்தில் தெரியவே தெரியாதுல்ல. சரி, இருந்தாலும் வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்தனால அதனால அது கேள்வி கேட்குறேன். ஆமாம் சார். பட் நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, காத்துவாக்கில் 2 காதல் ப்ரெஸ் மீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நடிச்சிருக்காங்கன்னு. ஆமாம், பிகாஸ் I'm actually playing சரோட அம்மையோட கேரக்டர் தான். லைக் his childhood சீமா மேம்ட ஃப்ளாஷ்பேக் கேரக்டர். ஸோ but it was a very it's a very beautiful character that I got. Like I got to have a few beautiful lines that you know, அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுது. Then to when they said that I'm playing his mom, so it was like you know, it was a surreal experience. And then again to see sir again back here, it was again இது to work with him was, இது வந்து லைக் சரோட there's a scene, இது இந்த ஃபிலிமில் ஒரு சீன் இருக்கும், நம்மள சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கோம், and then சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு sir is like saying that we have to so I have to, like, you know, நேச்சுரலாக வரணும்ல. அண்ட் எனக்கு ஆல்ரெடி லைக் ஐ வாஸ் லைக் ஸ்வெட்டிங் ஸோ மச் பிகாஸ் டென்ஷன் சரோட கூட லைக் ஒரு சீன் பண்ணதுக்கு ரொம்ப. And I think that was our first or second scene that I'm doing with him. செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், ஹோட்டலில் ஷூட் பண்ணோம். ஆமாம், அடுத்த நாள் செகண்ட் டே நினைக்கிறேன். செகண்ட் டே அது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். லைக் whenever I see him I get tense, so I'm like and you should actually but he's very on this. எனக்குமே அந்த ஃபீலிங் தான். I think press meet அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு bit of ஒரு nervousness உள்ள இருந்துட்டே இருக்கு. But he's actually the sweetest person, and he'll get the and he'll try to, you know, make or so was saying previously, you know, oru co-actor vanda how he should be to make you calm and then get the best out of you, because only then the scene would work. Ellarume oru team ah irundale like that scene would work, otherwise it will not, no. So that confidence that he was saying, and then he was like very calmly saying, but
I would still make mistakes because I'm like stuck because I'm nervous. I was so super nervous. So I don't know இல்லை whether you know. எல்லாரும் தான் தப்பு பண்ணுவோம். நாங்கள் பண்ணுறது இப்போ என்னை பற்றி சொல்கிறனால நான் சொல்கிறேன், எனக்குமே அது இருக்கும். பட் அந்த இடத்துல போய் ஒரு ஒரு சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட 2 ஆக்டர் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, வீட்டை வில்லன் ஹீரோ அது ஹீரோயின் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அந்த சீனுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஸோ அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் உண்டு. ஸோ மோஸ்ட்லி இப்போ எனக்கு வரலைனாலும் நானும் இல்லை இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துலேருந்து வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும். ஹீரோ வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், இல்லை சீனியர் ஆக்டராக இருந்தால் பயமாக இருக்கும். ஸோ நானும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை சார் ஒரு ஃபேனும் இருக்குல்ல. ஸோ that is also another one விஷயம். லைக் super like we see in like நம்ம சினிமாவில் I never thought that I would be like you know acting with him. அப்போ you know sharing screen and walking together I'm like devame like pitch nokum chala samayat I'm like is it true like you know how did I get even there happening to me அப்படிங்கிற mindset. It's like it's a very surreal feeling. So I'm super glad. I'm super excited to watch the movie because I couldn't do the dubbing and I would call sir ഞാൻ dubbing ചെയ്തോട്ടെ and then இல்லை வேணாம் Yes, sir. கால் பண்ணாங்க, அவங்க கால் பண்ணி கேட்டாங்க, சார் நானே டப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி, எவ்வளவு தங்கமான ஒரு ஆர்டிஸ்ட் சார். முடிச்ச கையோட சரி நானே டப்பிங் பண்றேன்னு சொல்ற ஒரு கேட்டாங்க. நான் ஹலோ துபாயா அப்படின்ட்டு போயிட்டேன். திவ்யா வந்து பியூர் மலையாளி. ஓகே. திவ்யா வந்து slang தெரிஞ்சிரும். பியூர் இல்லைம்மா இல்லை, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக கேட்டிங்க இல்லை நீங்கள். அவங்களுக்கு நல்லா வருது மலையாளம் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். தெரியும். ஹிந்தி பேசுவீங்களா துபாயில்? வந்தோம். ஆனால் பட் அதான் சில நானும் நிறைய மலையாளிகளை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு 50%ஆவது ஒரு தமிழ் வரும். தமிழ் வரும். so it's like you know he say ayyo Divya നിന്നുള്ള മലയാളി ഒരിക്കലും പുറത്ത് വരില്ല. he said it in Tamil but I can't say that in Tamil. அதுக்கு I understood உங்கள இருக்க மலையாளியே ஒரிக்கலும் மலையாளி வந்து என்னைக்கு உங்களை விட்டு போக மாட்டாங்கம்மா, மொத்தமாக பயப்படாதீங்கம்மா, தமிழ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அது அந்த 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 பிளட்டை இழந்துடவே மாட்டீங்க. நீங்கள் வந்து பேசி பழகுனா அது என்னன்னா லைக் you know first I'll get comfortable with sir. നമ്മൾ ഒരു ഫസ്റ്റ് ഷെഡ്യൂളിൽ കംഫർട്ടബിൾ ആവും. പിന്നെ അത് കഴിഞ്ഞിട്ട് ആഫ്റ്റർ സം ടൈം ഇസ് ദ നെക്സ്റ്റ് ഷെഡ്യൂൾ ആഫ്റ്റർ ഫ്യൂ മന്ത്സ് പിന്നെയും ഇറ്റ്സ് ലൈക്ക് restart. It will go back to once again. So we shot 3 months in Malaysia with a couple of gaps in between. Appo every time I'll my brain goes to reset. Yeah. And then when I see sir I'm like reset. Okay. come back. இப்போ ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க சார். அன்லேர்ன் பண்ணி திருப்பி ரீலேர்ன் பண்றதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும். மேபி அவங்க ப்ராக்டிஸ் நினைக்கிறேன் சார். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக ப்ரெஸ் மீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, லைக் காத்துவாக்கில் 2 காதலில் பண்ணியிருந்தா கூட இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் வந்து நீங்கள் படுத்து ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். ஸோ என்னுடைய கதாபாத்திரத்தை பற்றி அவங்களுக்கே இருக்கீங்க. No, I haven't because usually நம்ம dubbing பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்க்கும்ல, so we can have some sort of a judgment of our character. இதுல வந்து dubbing நிறைய வாட்டி கேட்டேன். so was like பட் நீங்க நடிச்ச சீன் ஒரு கணக்கு இருக்குல. ஆமா இருக்கு. then my how many days you spent on the shoot? Yes, that definitely is there. And all my competition scenes are with Yogi Babu sir and Vijay Sethupathi sir and Rukmini also. பியூட்டிஃபுல் காம்போவா இருக்கே. Ama. கிரேசியான மூமெண்ட்ஸ். Yeah, so and we would laugh at the set. We would be laughing because they would be sir so it was like a acting school for me because to make நம்ம இருக்கிற லைக் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், லைக் யூனோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேரக்டர் லைக் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். யூனோ அதெல்லாம் வந்து லைக் ஆப்வியஸ்லி ஐ ஹவ் பிகம் அ பெட்டர் ஆக்டர். லைக் ஸோ அதுதான் வந்து அந்த சீனை வந்து எலிவேட் பண்ண. அது வந்து இட்ஸ் நியூ, ஒரு ஃபைன் ஆர்டிஸ்ட் பண்ணுற வேலை. அவரும் பண்ணுவார், யோகி பாபுவும் பண்ணுவார். அது வந்து எப்படின்னா நம்ம சீனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், இல்லை சீன் எழுதியிலே நம்ம கூட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எழுதணும். ஸோ அங்கே வந்து இப்போ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அந்த சீனில் வந்து ஒரு சில விஷயம் கன்வே ஆகணும், இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா அது வேறு ஹீரோயினுக்கும் அவருக்கும் உள்ள சீன். அப்போ அங்கே வந்து ஒரு
அட்மாஸ்ஃபியருக்காக நாங்கள் வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வந்து வச்சுருந்தோம், மிட்டாய் கடை வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து கலர் கலராக அந்த மிட்டாயெல்லாம் வைப்பாங்க அந்த இதில். ஸோ அவர் வந்து அங்கே வந்து அந்த இது எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் கொலாபரேஷன். அப்போ ஒருத்தர் இருந்தார், கடைக்காரர் இருக்கார், அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இது என்ன மிட்டாயினே அப்படின்னா, சீன் வந்து அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் நான் எழுதியிருந்தது அப்போது. ஸோ அவர் போயிட்டு சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போயிட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவர் ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டர் ஆக்கி இந்த இடத்துல அவர் ரொம்ப க்யூட்டாக வேறு பண்ணியிருந்தார் அந்த சீன். அந்த இதில் கேரக்டர் ஆக்கி இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த படம் பாருங்கள், அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் சூப்பராக இல்லை அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல, அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது புதுசாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க ஒரு மில்லேனியல் வந்து வெளில வராங்க சார், 90s கிட் வெளில வந்திருக்காங்க. இல்லைம்மா, இப்போ மலேசியாவில் இருக்கு, நம்ம ஊரில் அதை பார்க்கல. அந்த குட்டி குட்டி மிட்டாய் எனக்கு பிடிக்கும். குட்டி குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான், அவனுக்கு அது புதுசு தானே. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது. இப்போ நம்ம கேட்கலாம், நல்லா கேட்டு அவர் நல்ல ஆள், நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறாங்க. ஸோ அதனால் அவர்கிட்டையும் மெல்ல பேசி அவரும் பேசினா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது. ஸோ இப்போ ருக்குக்கு அந்தாலும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா அவர் இமேஜ், அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சர்ப்ரைஸ் தானே. பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது வேற ஒரு கட்டத்துக்கு ஆகுது. அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஐடியா வந்து மைண்டில், இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு 10 கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம். ஸோ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை. அச்சீவ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம், இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்காத வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஹோப்பு, எக்ஸைட்மெண்ட், ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறது தான். ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுறது தான் வேலை. வேறு ஐ திங்க் இதை பற்றி பேசும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது, நீங்கள் அவருடைய ஆடிஷன் டைம்ஸில் அவர் மெனக்கிட்டதை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? டக்குன்னு அவர் கடைக்கு போய் அதை வாங்கினது, அந்த ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணது. ஐ திங்க் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மாறவே இல்லை சார். ஐ திங்க் அதனால தான் பீப்புளோடைய ஃபேவரட்டாக இருக்கீங்க, மக்கள் செல்வனாக செலிப்ரேட் பண்ணப்படுறீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஜஸ்ட் உங்களை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக இந்த கான்வர்சேஷனில் சொல்ல ஐ ரியலி அட்மையர். இல்லை அதான் இப்போ நான் இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல. பீட் இப்போ நான் சமைக்க கற்றுக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அதோட ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோட ஃபார்மை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அதோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்த என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டைரக்டர்ஸோ கூத்துப்பட்டில் இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருந்து கலெக்ட் பண்ணுறது தான். நம்ம நாலேஜுங்கிறது நம்ம ஒரு டைரக்ஷனில் ஒருத்தர்கிட்டருந்து கற்றுக்கிறது இல்லை. அது ஒரு 360 டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்டருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அது அந்த ஃபார்ம், அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சென்ஸ் இல்லையா, இதில் தான் நம்ம யாருன்னு இருக்குது. அதுதான் வெரி ஆகுது. இருக்கிறது ஒன்று தான் அது. ஓகே, இப்போ குத்துப்பட்டுற போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு படிக்க போகிறீங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க, இல்லை டாக்டர் படிக்கிறீங்க, அப்படி ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும், அதை ப்ராசஸ் பண்ணுற மைண்டும், அதை அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது. ஸோ அதில் தான் நீங்கள் யாருன்னு இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் ட்ரை. ஸோ நான் ஆரம்பத்தில் நான் சந்தித்த நபர்கள், மனிதர்கள், அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் கலெக்ட் பண்ணதான். ஸோ அப்படி தான் வந்தது சார். அதனால தான் உங்களுடைய தேர்ட் கொலாபரேஷன் வித் விஜய் சேதுபதி சார் அகெயின் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அதனால எல்லாம் இல்லை. இப்போது நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அவர் நடிக்கிறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்களா? டெஃபினெட்லி தயவு செஞ்சு ஒரு படம் எடுக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். எவ்ரி டைரக்டர்ஸ் இது வந்து ஒரு ட்ரீம், இது வந்து
ஒரு விஷயம் ஒர்க்கிங் வித் ஃபைன் ஆர்டிஸ்ட்னால பயங்கர ஃபைன் ஆர்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் ட்ரீம், அதுதான் விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறோம், அது இன்னும் எலிவேட் ஆகி ஸ்க்ரீனுக்கு வருது இல்லையா, அதை பார்க்குறது அவ்வளோதான் அச்சீவ்மெண்ட். ஸோ எனக்கு தேர்ட் கொலாபரேஷன் அப்படின்னு இல்லை நீங்கள் இப்படி பார்க்குற இப்படி ஏசை விட்டுருங்க. எங்கேயோ வந்து ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு ஆடிஷன் பண்ணும்போது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்றைக்கி ஒருத்தர் நம்புறாருல, அப்பயே தெரியல அவருக்கு வந்து ஓகே ஒரு சரியான நபர் கிடைச்சா இல்லை நம்ம அவங்களோட அது பியூர் டேலண்ட் தானே. அதுதான் நான் அதை அப்படி தான் சொல்கிறேன். நான் இல்லாட்டி 2 பேரும் ரொம்ப ஹம்பிள் நாடகம் இல்லை போடுறாங்க. இல்லை நாடகம் இல்லை, ஆனா உண்மையிலே உங்களுக்குள்ள சொல்றேன். இருக்க அந்த பரிமாற்றம் ரொம்ப அழகா இல்லை இருக்கு. இல்லை நான் சொல்ல வருதுமா, இப்போ Very healthy. இப்போ ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை வந்து ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் முடிஞ்சு செகண்ட் சீன் என்ன என் வாயில் வந்து இந்த எல்லா விதமான ஷிட்டும் போட்டு கலந்து ஊற்றுற மாதிரியான ஒரு ஷாட். அது நான் ரொம்ப நடுங்கி பயந்து நடிக்கிட்டு இருந்தேன், எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த அந்த ஏன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த இடத்த போய் ரீச் பண்ணுற அட்லீஸ்ட் அந்த பெயினை வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட் படம், 96 பிரேமுக்கு கேமராக்கு தான் ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் ரொம்ப நடுங்கி அதில் ஒருவங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும், சொதப்பிடக்கூடாதுன்னு. ஒரு வழியாக அது முடித்தோடனே எனக்கு என்ன தெரியல, செட்டெலாம் கை தட்டினாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஹோப்பு கொடுத்தது. அது வந்து ரொம்ப நல்லா. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்பின ஒரு ஆள் தான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் இந்த இவ்வளோலாம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாத போதே என்னை நம்பின ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்ல வரேன். அழகா இருக்கு சார் அது கேட்க. அண்ட் ஐ திங்க் எஸ் எதுவும் சொல்லுவோம் நீங்கள் ப்ளீஸ். இப்போ போதும் தெரியல. லெட்ஸ் கெட் பேக் டு தி ஃபிலிம். ஐ திங்க் இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க. ஸோ இயக்குனராக ஃபங்க்ஷன் ஆகும்போதே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், கூடவே ப்ரொடியூசராக இருக்கும்போது டெஃபினட்டாக நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? இல்லை, அது கரெக்டான ஃபினான்ஸ் இருந்ததுன்னா இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. கரெக்டான ஃபினான்ஸு, கரெக்டான டைம், கரெக்டான ஒரு இயற்கையெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா சேலஞ்சஸ் இல்லை. ஆனால் அது எதுவுமே கரெக்டாக இருக்காது, அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன சேலஞ்சஸ் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைம் வந்து ஃப்ரேம் வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம அதை பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து டைரெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த டைரெக்ஷன் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே திருப்பி வர முடியும். ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டே டைரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இப்போ இங்கே மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ இங்கே உட்காந்தாலும் நம்ம அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு நாளில் பண்ண வேண்டிய வேலை வந்து 4 நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் மெயினாக இருக்குமே தவிர, பட் வந்து இது வந்து ஜெனரலாக வந்து ப்ரொடியூசருக்கு எப்படி ஓகே சொல்ல போகிறாங்க ஒரு டேரக்டருக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அது இருக்கு. நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர், நான் தான் டேரக்டர். நானே ராஜா, நானே விஜய். ஆனால் அந்த கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, அது நான் தான் அனுபவிக்கணும். ஸோ அதனால் ஓகே சொல்லக்கூடாது. நல்ல கான்சிக்வென்ஸ் தான் இருக்கும் சார். லெட்ஸ் மேனிஃபெஸ்ட். ஸோ அதனால் வந்து சில சமயம் டேரக்டர் பெருசாக நினச்சா கூட ப்ரொடியூசர் உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வேலையும் கூட தான் நினைக்கிறேன். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிளானிங். இவர் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பல் நடக்கும். பட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது. பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமானது. பேப்பர் ஒர்க் சரியாக இருந்தால் ஸ்கூல். ஓகே, ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன்லேருந்து நானே ராஜா நானே மந்திரி ஆறுமுககுமார் அவர்கள் அப்படி மாற்றிக்கலான்னு. சார் நல்ல காமெடி படம் சார் அது. நானே ராஜா நானே மந்திரியா? விஜயகாந்த் சார் படம் சார். ஆமாம், சூப்பர். ரைட், கமிங் பேக் டு யூ சார். ஐ திங்க் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேது சார் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி அந்த பயணமும் ரொம்ப நாள் இருந்த அந்த ஏக்கம் ஆர்வம் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். ஐ cannot reveal too much. ஏன்னா அதான் ரொமான்டிக் வில்லன். ஆமாம். இல்லை, அப்படி அவர் எப்படின்னா, இப்போ மையம் வந்து இவர் தான் ஹீரோ தான். இப்போ போல்ட் கண்ணன் ஒரு கேரக்டர் தான் அதிலோட இதுவாக இருக்கார். அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு வில்லன்னு, இவர் ஒரு வில்லன். இப்போ இவரோட வந்து யோகி பாபுவும் இவரும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. அவருக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. யோகி பாபு, அப்புறம் அவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணுறது தான் அவரோட கேரக்டர்ஸ். அவரோட இவரோட வந்து ருக்மிணி அவரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த காம்பினேஷன் அவருக்கு காம்பினேஷனே கிடையாது இந்த இதில். இவர் வந்து எமோஷ்னலாக இப்போ 2 வில்லன் டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்,
பயங்கர அட்டாக் பண்ணி Rugged அடிச்சு boy ன்னு ரகடு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். ரகட் பாய், ரகட் பாய். யூ ஆர் த ரகட் பாய் சார். அவர் சாக்லேட் பாய். சார் அவர் வெட்டப்படுறாரு சார் ரகட் பாய்னு சொன்னே. அங்க பாருங்க சார். இல்லை இது கவனிக்கலைங்க பாருங்க, சாக்லேட் பாய். இவர் வந்து அது சாக்லேட் சொல்லாதீங்க, பாய். அது சொல்லாதீங்க. சொல்லிடுறாங்க சார் 2 வாட்டி சாக்லேட் பாய் அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன், அவ்வளோதான். ரைட். ஒரு ரகட் பாய் வில்லன், ஒரு சாக்லேட் பாய் வில்லன். அப்படி வச்சுக்கோங்க, அது ஓகே தான். சூப்பர் சார். ஐ திங்க் யோகி பாபு சாரோடைய கேரக்டரைசேஷன் பத்தியும் இந்த படத்துல பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யோகி பாபு சாருக்கும் பெரும்பாலான காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அண்ட் அதை பத்தி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்ல சொன்னா கூட எப்படி இருந்துச்சு டுகெதர் ஒர்க் பண்ணும்போது, உங்களுடைய காம்பினேஷன் பார்க்கும்போது ஆஸ் அ டிரெக்டராக அண்ட் உங்களுக்கு ஒரு கோ ஆர்டிஸ்டாக? யோகி பாபு அவரோட காம்பினேஷன் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு 2 பேருமே வந்து இனோவேஷன்ஸ், 2 பேருக்குமே இது க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து எனக்கு ஹியூமர் ரொம்ப ஈஸியாக வரும், என்னால் அதை கொஞ்சம் கொண்டு வர முடியும். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. பட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுவேன். யோகி பாபு வந்து ஒரு டைமிங்கில், இவரும் ஒரு டைமிங்கில் இருப்பார். இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு சீனை சொல்லல, அங்கே நமக்கு வந்து கண்டென்ட் மிஸ் ஆகக்கூடாது. நான் கண்டென்ட்ஸ்லாம் வருதான்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பட் ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணலாம், அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு கொடுக்கணும். இப்போ இவங்க மாதிரி ஃபைன் ஆர்டிஸ்ட் அதை கொடுக்கல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது அங்கே ஒரு மேஜிக்காக இருக்கும். நம்ம ஒன்று இமேஜின் பண்ணிட்டு போயிருப்போம், இங்கே பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் அதெல்லாம் பார்க்கல, மானிட்டரை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருப்பேன். நான் சும்மா சிரிச்சிட்டே இருப்பேன் நான். அப்புறம் அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம், ஒரு மேஜிக் நடந்துகிட்ருக்கு. சரியான காம்பினேஷன் அது. அந்த இது இல்லை, நானே பல முறை சிரிச்சிருக்கேன் யோகி பாபுவோட டைமிங்கில் வந்து. அவர் அல்டிமேட். அப்புறம் அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் மூஞ்சி வச்சுப்பாங்க. அது வந்து எனக்கு யோகி பாபு ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான், நண்பராகவும் சரி. அப்புறம் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து அவருக்கு வந்து பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்ஷியாலிட்டி இருக்காது. அந்த படம், அந்த சீன் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நியாயத்தோடு பண்ணுவாப்புல. அதில் சின்சியராகவும் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனுக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன தோணுமோ, என்னென்னலாம் பண்ண முடியுமோ யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் அந்த கேப்பில் கூட, இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு நடுவில் இருக்க கேப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணுறதாலும் சரி, எதாவது கதை சொல்கிறதாக இருக்கட்டும், எதாவது கதை சொல்லுவார். இல்லை எதையா பண்ணி அந்த சீன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வைக்கலாம். ஏதோ இவரை பார்க்க போகிற ஒரு காட்சி வரும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் மாதவன் ஒருத்தர் இருப்பார். மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். ஓகே, இல்லை மாதவனுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி விட்டாரா, சட்டை கழட்டி எக்ஸசைஸ் பண்ண விட்டு ஏதாவது ஒரு வகையில் என்னெல்லாம் முடியுமோ அது வந்து இறங்கி அது வேலை செஞ்சுட்டே இருப்பாப்புல. ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் நடித்தாலும் அவங்கள எப்படி அது. இப்போ நான் போட்னு ஒரு படம் பார்த்தேன், அவரோட சிம்புதேவன் சார் படம் பார்த்தேன். அதில் இருக்க அந்த சீரியஸ் ரோலே ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். அவரோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தது. சில சமயம் நான் ரொம்ப அடக்க முடியாமல் சிரிச்சிடுவேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது. அப்புறம் செட்டில் அவர் கூட, இப்போ நான் பாண்டியா சார் பண்ண வரைக்கும் செட்டில் அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம். ஷார்ட் முடிச்சுட்டு பேசும்போது சரி, அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் அவர் போட்ட கவுண்டர் தான் அந்த ட்ரெய்லர்னுடைய லாஸ்ட் கட்டாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கா அப்படின்னா, இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல அது. ஓகே, என்ன அதில் ஒரு இன்னொரு உண்மை இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன் நான். அப்படியா சார்? பாத்தீங்களா, ஒரு பிளாட் ட்விஸ்டிங் ரிவீலா இருக்கு. மாவீரன் கெட்டப்ல ஒன்று வரைஞ்சி வச்சிருந்தோம், ஆனால் சொல்லலை. யோகி பாபு வந்து யூஸ்வலாகவே ஐடியா அவருக்கு வரும், கிரியேட்டிவாக வந்துட்டு ஐடியா வந்து எதையாவது பார்த்தா என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஸோ அவர் பரபரையாக பார்த்து வரைஞ்சிருப்பாங்க, பேப்பரில் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அது இவர் வந்து யோகி பாபு வந்து இல்லையே மாவீரன் சிவகார்த்திகேயன் வடசன் அமீர் அப்படி. இது ஒன்று மாவீரன், ஏன்னா நாம வரைஞ்சது அதை வச்சு தான் வரைஞ்சோம். ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை பார்க்க அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு. அது வந்து இதில் வந்ததோட படத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அவர் சொல்லுவார் இது என்னை மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர். இதை பார்த்தா என்னை மாதிரியா இருக்குது, சிவகார்த்தியன் மாதிரி இருக்கே. சிவகார்த்தியனா? கன்ஃபார்மாக என்னை மாதிரி இல்லை ஒன்று சிவகார்த்தியன், இல்லை வடச்சென்னை அமீர். கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் திவான் சரத்குமார். சத்தியமாக ஓ மூஞ்சி இல்லை இது.
ஸோ அது லென்த்தி டைலாக். அது எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அதில். இதில் நான் அவர் மாவீரனை வச்சு வரைஞ்சது உண்மைதான். ஆனால் அப்புறம் நானே ஒரு தடவை திருப்பி பார்க்குறேன், திவான் சரத்குமார் மாதிரி தான் இருக்கேன். இல்லை அங்கேயே ஷூட் பண்ணும்போதுமா அவர் வந்து நாங்கள் இந்த சீன் கேம்லிங் சீன் ஷூட் பண்ணும்போது அங்கே சைனீஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. சைனீஸு அப்புறம் மலேசியன்ஸா மலாய் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள சில பேரை நம்ம ஒரு ஆக்டர் மூஞ்சி மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லுவார். கரெக்டாக இருக்கும். அப்படியே ஆமாம், இல்லை அவருக்கு ஒரு அந்த விஷயம் இருக்குது கம்பேர் பண்ணல. நீங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டர் மாதிரி தெரிவார். ஆமாம், அவருக்கு அது ஒரு நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு, சார் அவனை பாருங்கள் சார் அப்படின்னு யாரோ ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவார். இப்போ சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. அது மேல் ஃபீமேல் யாரோ ஒரு ஆக்டர் சொல்லி இவங்களுக்கு வயசான அப்படி தான் சார் இருப்பாங்க பாருங்க சார் பார்த்தா அப்படியே பார்த்தா அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் நமக்கு யூஸ்வலாக இருக்குது, அப்படியே தான் இருக்காது. அந்த மாதிரி சொல்லுவார் அவர். அதுவும் ஒரு திறமை தான் இல்லையா? ஆமாம், சான்ஸே இல்லை. நிறைய இந்த மாதிரி. அப்போ நான் இன்பிட்வீனில் வந்து எனக்கு 2-3 கதைகள் சொல்லி நான் ஒரு முறையும் கேட்டுகிட்டே இருக்கேன், தயவுசெய்து நீங்கள் வந்து தைரியமாக இறங்கிருங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க தலைவான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீ இஸ் வெரி குட், டூ குட். அவினாஷ் சார் ரொம்ப நேரமாக வந்து உங்களை சாக்லேட் பாய் இல்லாமல் ராக்கெட் பாய்னு சொன்னக்கப்புறம் ஒரு பொலிவை நாங்கள் பார்க்குறோம், பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஆஸ்க் யூ, இந்த படம் வந்து இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களுடைய காம்போ பற்றி சார் சொன்னார், அவங்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? It's very nice, ma'am. It is same pinch to what Divya ma'am just said. So because whatever was inside me, she said every single thing. He's an absolute blessing for any artist to work with. It was absolutely fine. In the same scene that sir was saying, the gambling scene, that was the first day, as I said, I was fumbling, and there was a dialogue wherein I have to show the passport as well. So after about 4-5 takes, it's not coming. Sir is so supportive. At one stage, he went behind and he took that passport. He said, "Idu sollu sir, idu sollu sir." So, and then I was scratching my head, and so he's so, and he said, "Sir, everything is so good. That one passport, why you're not saying?" So, as I said, he's wonderful. He's very supportive. He carries you along with the whole team. He doesn't let you sink or drown. So, that's how wonderful it is. தாடி வச்சுட்டு ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரொம்ப சீரியஸான சீன் அது. ஆக்சுவலாக இவர் வந்து மிரட்டி அனுப்பிச்சிடுவார். அவர் இந்த இதில் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் மிரட்டி அனுப்பிச்சிடுவார். அவரும் வந்து ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டு வராது, வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுவும் செம ஹியூமராக இருக்குது அந்த. ஆனால் யோகி பாபு அப்படியே தவந்து வருவார், நடந்து வந்து ஒருத்தர் வந்து தாடி வச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் மலேசியன் ஆர்டிஸ்ட்டு. கையெழுத்து போடுறான், இவர் நான் சும்மா தானே வந்தேன், நான் சும்மா தான் சார் வந்தேன் அப்படின்னோடனே, சும்மா வந்தாலே இங்கே வந்தாலே கையெழுத்து போடுறேன். அதை அவர் பார்த்துட்டு கையெழுத்து போட போயில, உங்களை இங்கேருந்து பார்க்கல மலைக்கோட்டை ஏசுநாதர் மாதிரி இருக்கீங்க, இந்த பாவிக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் அப்படியே முறைப்பார். டிங் டிங்னு ஒரு சவுண்டு வேற போட்டாருங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, இங்கேருந்து லோ ஆங்கிளில் வேறு ஷாட் இருக்கும், அந்த மலைக்கோட்டை கடவுள்னு சொல்கிறது. ஸோ அவருக்கு பயங்கர இமேஜினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல கவுண்டர். அதான் அவருக்கு வந்து அதான் சொன்னேன், சின்ன படம் பெரிய படம் இவங்க அவங்க அப்படிலாம் எந்த இல்லை, எல்லா இடத்துலையும் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறார். சரி, எனக்கு நீங்கள் ஒவ்வொரு மொமெண்ட் சொல்லும்போது படத்தை பார்க்கணுங்கிற எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி பிடிஎஸ் பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது சார். நிறைய ஃபன் இருந்திருக்கும், நிறைய கிரேசியஸ்ட் மெமரிஸ் வந்து கேரி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு காட்சி சொல்லும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மேக்கிங், எவ்வளோ ஃபன்னான நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் கம்மிங் பேக் டு யூ சார், கேஜிஎஃப்ல வந்து உங்களுடைய கேரக்டரைசேஷன் ஐ திங்க் மக்களால் ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சு, இன்க்ளூடிங் தமிழ் மக்கள். தே லவ் யூ ஸோ மச். ஆஃப்டர் தட் ஏஸில் பார்க்க போகிறோங்கும் போது எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் தட்ஸ் வை ஐ செட் நிறைய ஆன்டிசிபேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு வுட் யூ டிஃப்ரென்ஷியேட் போத் தி ரோல்ஸ்? Andrews is more of a cunning character. He's very stylish, but he's a shakuni within inside. But Ace is stylish. He's rugged, and he's extremely cruel. He has no boundaries. He's ruthless. He can go to any extent when he wants something. With a humorous within, there is a humorous side of him which is visible. That humorous side is got out by Yogi Babu sir and Vijay Sethupathi sir in the combination scene. So that's how I would like to put it. Beautiful, beautiful sir. Very nice.
சார் அந்த ஸ்மைல் மட்டும் கான்ஸ்டன்ட் சார். அவர் சீரியஸாக பேசினா கூட அந்த ஸ்மைல் வந்து கூடவே வருது. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் டு சி. இட்ஸ் வெரி சார்மிங் டு சி சார். ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜான்ரவாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி ஜான்ரவாக இருக்குமான்னு ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டே போச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு புட் தட் டு யூ சார். படத்தை வந்து போய் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து என்ன எதிர்பார்த்து போய் பார்க்கலாம், எந்த மாதிரி ஜான்ரால இருக்கு? இல்லை, இதுக்குள்ளே நான் எப்படி பார்த்தோன்னா அந்த அந்த வரமுறைக்குள்ள வராது இது. இப்போது அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ரொமான்டிக், க்ரைம், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் இந்த படம். ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமு. ஸோ இந்த படத்துக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் இருக்கானா இருக்குது. பட் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு யூனிவர்ஸ், ஒரு பெரிய ஃபிலாசபி கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இருக்குது. பட் வந்து அது ரொம்ப லைட்டர் வேயா, லைக் ஹவு நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் சொல்ல முடியும் அந்த இதில். அவங்க வரையில் ப்ளைனாக வந்து ப்ளைனாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். பட் ஸ்டில் அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குது, பெரிய ஃபிலாசபி கூட இருக்குது அதுக்குள்ளே. பட் ஒரு மாதிரி எங்கேஜிங்காக ஒரு ஃபிலாசபி வச்சுருந்தீங்களா, சொல்லிவிடுங்க. எந்த ஃபிலாசபி? முன்னாடி ஒரு போடுறதா ஒன்று சொன்னீங்க, அவருக்கு அது ஒன்று. ஓ, அது என்னென்னா எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். அதான் யூனிவர்ஸோட லா. ஸோ எதுவும் சும்மா நடக்கிறது கிடையாது, எல்லாமே இன்டர்லிங்க். ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, எல்லாமே கனெக்டட். இப்போ இவர் வந்து மலேசியாவுக்கு வர்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அது வந்து இவங்க அவங்க எல்லாமே வந்து கனெக்டட். சிம்பிள், எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். தட் இஸ் அ லா ஆஃப் யூனிவர்ஸ். அதுதான் ஃபிலாசபி. அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொன்னார்ல, இப்போது நான், திவ்யா, யோகி பாபு, ருக்மணி, இல்லை இவருங்க, இது ஒரு காம்பினேஷனாக, யோகி பாபு அவர் இது ஒரு காம்பினேஷனாக, இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஒரு கேம் இருக்குது. இது என்னவாக போகுது? ஒரு கதை வந்து ஒரு 10 நாள் நடக்கிற கதையாது. அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 நாள் இல்லை, ஒரு 3 வீக்ஸ், 1 மந்த், ஒரு மாதம் நடக்கிற கதை. அவ்வளோதான். 1 மந்தில் இவர் தான் அதில் மையமாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் எவ்ரிதிங் இஸ் கனெக்டடுங்கிறது வந்து இவங்கெல்லாம் கனெக்டட்னு ஒன்று இருக்குது. இது போக மலேசியன் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அந்த இதில், படத்தில் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட். சார் அங்கே போய் அதை ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணீங்களா இல்லை இங்கேருந்து போகும்போது யூ ஹேட்? இல்லை, அங்கே போய் ஆடிஷன் பண்ணி தான் சூஸ் பண்ணோம். போய் ரெக்கி போகையில் ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணோம். ஒரு பொண்ணு கேரக்டர்லாம் இருக்குது, பிரிசிலான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்புறம் என்னோட கொலீக் டைரக்டர் ஒருத்தர் மருதுன்னு சொல்லிட்டு ஒரு அசுரவதம் படத்தோட டைரக்டர், அவர் ஒரு கேரக்டர் பண்ணார். ராஜ் ஒரு கேரக்டர் பண்ணாப்புல. ஸோ இவங்க எல்லாரும் வந்து எப்படின்னா, இவருக்கே சம்மந்தம் இருக்காது, ஹீரோவுக்கே அவங்களுக்குமே சம்மந்தம் இருக்காது. பட் ஸ்டில் தே ஆர் கனெக்டட். அதான் யூனிவர்ஸோட லான்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம உட்காரையில் எங்கேயோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது. அதுதான் ஃபிலாசபி ஆஃப் திஸ் ஃபிலிம். அதுதான் கான்டென்ட் ஆஃப் தட் ஃபிலிம். பட் இதை வந்து இவ்வளோ சீரியஸான விஷயத்த, அவ்வளோ பெரிய விஷயத்த பயங்கர சீரியஸாக இதுவாகலாம் சொல்லலை. இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கேஷுவலாக சொல்லியிருக்கோம், பேக்கேஜில் வந்து கொடுக்குறீங்க. ஆமாம், இல்லையா? சூப்பர். ஐ திங்க் படத்தினுடைய ஹீரோயின் பற்றியும் கண்டிப்பாக பேசியாகணும். அவங்களுடைய காலிவுட் டெபியூ அண்ட் இன்னைக்கு டெஃபினட்டாக அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எவ்வளோ தூரம் மெனக்கிட்டாங்க, அதை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அவங்க வந்து ரொம்ப சீரியஸ், சின்சியர். ரொம்ப நாங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுவோம் அந்த இதில். அவங்க மட்டும் கொஞ்சம் சீரியஸாகவே இருப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. பட் கேரக்டராகவுமே அவங்க அப்படி தான். த ஒன்லி கேரக்டர் இந்த ஃபிலிம் அவங்க மட்டும்தான். ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப சீரியஸாக, அவங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த படத்தில். இவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் வந்து இவங்க கேரக்டர்லாம் எப்படி அப்படின்னா, சரி வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மள மாதிரி ரொம்ப ரிலேட் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி அவங்க வந்து அண்ட் ரொம்ப சென்சிபிள், ரொம்ப சென்சிபிள். அவங்க ரொம்ப, அவங்களுக்கு தெரியும் நுவான்சஸ். அப்புறம் இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கேரக்டர் ஆர்க்கோ நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பயங்கர எதுவும் இல்லை, ஒரு எல்லா கமர்ஷியல் அதுக்குள்ளேயும் ஒரு கிராஃப்ட் இருக்குது. அது உள்ளேயும் வந்து கேரக்டர்ஸோட ஆர்க்கை வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இவங்க எல்லோரும் வந்துட்டு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டிரெக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தான் ஹியூமர் அது இதெல்லாமே இருக்குமே தவிர, இப்போ இவர் ஒரு கேரக்டராக வர்றாருன்னா அந்த கேரக்டரோட ஆர்க்கில் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகி கரெக்டாக தான் முடியும். அவரோட கேரக்டர் கரெக்டாக ஆர்க்கில் அதே ஆர்க்கில் தான் இருக்கும், இவங்க ஆர்க்கு அதாக இருக்கும், அவர் ஆர்க்கு அதாக இருக்கும்.
ஹீரோயினோட ஆர்க்கும் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே அந்த கேரக்டரை மீற மாட்டோம். பட் அது ரொம்ப பெருசாக இது ஜாலியான படம், கமர்ஷியல் படம், அதை நம்ம பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது. பட் எல்லாத்துலேயும் அதுக்குள்ளே ஒரு கிராஃப்ட் இருக்குது. அந்த இதில் நல்ல ஒரு கிராஃப்ட் இருக்கணும். All the very best, congratulations. Really looking forward to the release, and individually எல்லாருக்குமே ஒரு பெரிய all the best and congratulations. Very excited. Bablu sir இருக்கட்டும், அவினாஷ் சரோடைய கேரக்டர், திவ்யானுடைய கேரக்டர், ருக்மிணி we of course missing, and சேது sir undoubtedly. And உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். I had a great time talking to all of you. It was very insightful and நிறைய fun and நான் நம்புறேன். And likewise உங்களுக்கும் அப்படி Yes, thank you very much. Thank you so much. Thank you very much. Thank you.